Hello everyone, welcome back to my channel Review 360. இன்றைக்கி நாங்கள் பலாக்காய் கறி தான் செய்ய போகிறோம். பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். நிறைய பேருக்கு மிச்சமே பிடிச்ச ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இது. வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு பாதி பலாக்காய் தான் எடுத்துக்கிறேன். இதை நான் இதில் காட்டுற போல் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடு இதை நாங்கள் இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக அரிஞ்சு எடுத்துக்கொள்வோம். இதில் பலாக்காயோட சீடையும் நான் நல்லா தட்டி தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்து கொண்டிருக்கிறேன். அதோடு இதில் நான் ஒரு 2 வெங்காயம் சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, அடுத்தது ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய், மிளகுத்தூள், அடுத்தது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து இதில் நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். தண்ணியும் சேர்த்து இது நல்லா வேக விடணும். இது கொஞ்சமாக வெந்து வர டைமில் இதுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்திக்கிறேன். தேங்காய் பால் தான் சேர்த்திக்கிறேன். அதில் 2ஆம் பாலை இதில் நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்திக்குது. இந்த டைமில் இதை நாங்கள் ஃபுல்லாக மசிச்சு எடுத்துக்கொள்வோம். பலாக்காய் இப்போ நல்லாவே வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டைமில் எனக்கு இன்னும் கொஞ்சம் இதுக்கு தண்ணியாக தேவை அப்படின்றனால இதுக்கு தேங்காயோட முதல் பால் சேர்த்திக்கிறேன். முதல் பாலும் சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் சுவையாயிக்கும். சுவையை கூட்டுறதுக்காகத்தான் நாங்கள் இதுக்கு நல்லாவே தேங்காய் பால் சேர்த்து செய்கிறோம். பாருங்கள், இப்போ பார்க்க போக்கிலே சாப்பிடணும் போல இருக்குது. உண்மையிலே சூப்பரான ஒரு ரெசிபி. நீங்களும் மறக்காமல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்காக தாய்ச்ச சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, வெங்காயம், அடுத்தது காய்ந்த மிளகாய் இதெல்லாம் சேர்த்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.